விஜயோட ஜனநாயகன் மூவி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கூறப்பட்டுச்சு. இந்த நிலையில இப்போ ஜனவரி 10ஆம் தேதியே பராசக்தி படம் வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனால விஜயோட ஜனநாயகன் படத்து கூட சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் நேரடியா மோதுது. இந்த தகவல் இப்போ விஜய் ரசிகர்களுக்கு தான் கொஞ்சம் ஷாக் கொடுத்திருக்கு. விஜய் இப்போ அரசியல்ல குதிச்சதுக்கு அப்புறமா தீவிரமா செயல்பட்டுட்டு வராரு. இதனால அவர் சினிமாவில இருந்து முழுமையா ஓய்வு பெற முடிவு செஞ்சிருக்காரு. வினோத் இயக்கத்துல அவர் நடிச்சு திரைக்கு வரக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் தான் அவரோட இறுதி திரைப்படம் அப்படின்னு விஜயே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. விஜய் தன்னோட இறுதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா மாற்ற காத்துட்டு இருக்காரு. ஏன்னா விஜயோட இறுதி திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி பெற்றா மட்டும்தான் அவரோட அரசியல் எதிர்காலத்துல நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த திரைப்படத்துல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, நரேன், பாபி தியோல் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கார். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. விஜயோட அரசியலை முன்னிட்டு அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்களம் கொண்ட திரைப்படமா இந்த ஜனநாயகன் படம் உருவாக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆரோட கதைபாணியை பின்பற்றி மக்களுக்காக போராடக்கூடிய தலைவன் போன்ற கதாபாத்திரத்துல விஜய் நடிச்சிருப்பதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரியாவும் படத்துல விஜய் தோன்றாராம். இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2026 ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வரக்கூடிய 27ஆம் தேதி மலேசியாவுல ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. இந்த படத்தை வினோத் தான் இயக்கி இருக்காரு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்காக ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம மலேசியாவுல நடைபெறும் இந்த இசை வெளியீட்டு விழாவுல விஜய் அரசியல் பேசவே கூடாது அப்படின்னு மலேசிய அரசாங்கம் தெரிவிச்சிருப்பதா கூறப்படுது. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பராசக்தி படத்தோட ரிலீஸ் தேதியை மாத்திருக்காங்க. சொல்ல போனா பராசக்தி திரைப்படமுமே பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அரசியல் நெடி கலந்ததா உருவாக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் படத்தோட மையக்கருவா இருக்கும் அப்படின்னு குறியீடுகள் தெரிவிக்குது. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சுதா கெங்கோரா இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தோட தியேட்டர் விநியோக உரிமையை ரெட்ரியன் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்கு. இப்போ ஜனநாயகன் மற்றும் பராசக்தி 2 படங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் வேகமா நடந்துட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பராசக்தி படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு மாற்றியிருக்காங்க. அதாவது படத்தை வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதியே ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவெடுத்திருக்காங்க. இதனால ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் விஜயோட ஜனநாயகன் படத்து கூட பராசக்தி படம் நேரடியா மோதுது. ரொம்பவே எதிர்பார்க்கப்படும் 2 திரைப்படங்களும் ஒரே நேரத்துல வருவதால தியேட்டர்கள் கிடைப்பதுல கட்டாயமா சிக்கல் இருக்கும். விஜய் மாதிரியே சிவகார்த்திகேயனும் முன்னணி நடிகர் அப்படிங்கறதுனாலையும், அது மட்டும் இல்லாம ரெட்ரியன் மூவிஸ் நிறுவனத்துக்கே தியேட்டர்கள் அதிக முன்னுரிமை கொடுக்கும் அப்படிங்கறதுனாலையும் தமிழ் சினிமா இப்போ பரபரப்பாகுது. ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜிடிவி நிறுவனம் கைப்பற்றிருக்கு. பெரும்பாலுமே சன் டிவி தான் விஜயோட திரைப்படங்களை வாங்கும். இப்போ விஜய் அரசியல்ல இருப்பதால அந்த நிறுவனம் தவிர்த்துடுச்சு. இதுக்கப்புறமா விஜய் டிவி மற்றும் ஜி டிவிக்கு இடையே போட்டி நடந்துச்சு. இறுதியா ஜி டிவி தான் அதை வாங்கியிருக்கு. சேட்டலைட் உரிமையோட மதிப்பு 64 கோடி ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. 2 படமுமே ஒரே நேரத்துல வெளியாக போகுது அப்படின்ற தகவல் இப்போ விஜய் ரசிகர்களுக்கு தான் கொஞ்சம் ஷாக் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்தை திரையிடக்கூடிய தியேட்டர்கள் தவிர ஜனநாயகன் திரையிடப்படும் தியேட்டர்கள்ல பராசக்தி படத்துக்கு
ஜனவரி 10ஆம் தேதியில இருந்தே 2 காட்சிகள் ஒதுக்கிவிடணும் அப்படின்னுட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நிலைமையில எந்த படம் எப்படி ஓட போகுது, யார் வந்து வசூல வாரி குவிக்க போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.